ரோபோ எல்வேக் வாய்ஸ் ப்ரோன்னு சொல்லுவோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ கிளீனிங் வித் மாப்பிங் சேம் டைம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா மேப்பிங் பண்ணிட்டு ஒரு ரூமுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஹால் இருக்குன்னா எல்லா ரூமுக்கு ப்ரோக்ராம் மேப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒய்ஃபை மிஷின் ஆன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஆகிறதுக்கு நார்மலாக எவ்வளோ நேரம் ஆகும்? 3 to 4 hour சார்ஜர் ஆகுது. ஓகே, அவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் கண்டினியூவாக ஒர்க் ஆகும் சார். ஓகே. ஒரு நார்மலாக ஒரு ரூமை க்ளீன் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ரூம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியான்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா பர் ஹவர் க்ளீன் ஆகுது சார். நார்மலாக ஒரு டிவி ஒரு ஃபேன் ஓடுறதுக்கு எந்த அளவுக்கு பவர் தேவைப்படுமோ அதே அளவு பவர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் தாண்டி. பாருங்க, அதுவும் இல்லாமல் அதை வந்து கன்று மாதிரி ஈஸியாக டக்கு டக்குன்னு கைட்டிடுறாரு. வேறு ஸ்டாண்டர்டு, டர்போ, எக்கானமின்றது கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலான டஸ்ட் இருக்குது, ரெகுலராக வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட்ன்றது கொஞ்சம் நார்மல் டஸ்ட்டு, உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். அடுத்து டர்போ. இது பக்கத்தில் இந்த ஆப்ஷன் இருக்குது, வந்து லாக் பண்ணிக்கலாம் சார். மோடில் வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு மோடில் வச்சு லாக் பண்ணணும்னா இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டெலிட் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த டெலிட் பட்டன் அமுக்கணும்னா டஸ்ட் எல்லாம் வெளியே அதுவே வந்து போட்டுருது. நம்ம குப்பைக்கு நேராக போயிட்டு குப்பை தொட்டிக்கு நேராக இந்த பட்டனை அமுக்குனா போதுன்றாரு, டஸ்ட்டை கொட்டிடுது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே டஸ்ட் இருக்குது, இப்போ ஒரு கொட்டின டஸ்ட்டு அது எவ்வளோ சீக்கிரத்தில் இது எடுக்குதுன்னு பாருங்களேன். இப்போ சொல்லியிருந்தாரு இதை நேரடியாகவும் வாங்கலாம், இல்லைனா வந்து தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலான்னு. இவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இளம் பிஸ்னஸ் மேனை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே 19 வயசில் படித்து முடிச்சுட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம்லேயே இவர் வந்து பிஸ்னஸை தொடங்கிட்டார். இவர் பேர் வந்து பிரசாந்த். இவரோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா யுரேகா ஃபோப்ஸ் அப்படின்ற கம்பெனியை தான் இவர் தொடங்கி 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஆரம்பத்தில் தடுமாறினாலும் இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். இவர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக்ஸ்லேயே இது வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணி அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ரோபோட்டிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு ப்ராடக்ட்ஸை இவர் சேல்ஸ் பண்ணுறாரு. அது எல்லாம் எப்படி இவர் பண்ணுறாரு, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் இவர் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாறினார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள், உங்களை பற்றி பிரசாந்த் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஏன் முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற தாட் வந்து? படித்து முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போனோம்னா அவங்க சொல்கிறது தான் அவங்க கீழே தான் நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம், குரோத் ஆகலாம்னு சொல்லி தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஆரம்பத்தில் இருந்தாலும் எந்த மாதிரியான சவால்கள் தான் சந்திச்சிங்க? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் கற்றுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கற்றுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகலாம். ஓகே. பிஸ்னஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும். அவங்களெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம வெளியில் சக்ஸஸ் ஆகணும். ஓகே, 25 வயசுலேயே நீங்கள் வந்து இப்படி பேசுகிறது வந்து உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்குது, இது என்ன, இது பேர் என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்றது அப்படியே. இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ எல்வேக் வாய்ஸ் ப்ரோன்னு சொல்லுவோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ கிளீனிங் வித் மாப்பிங் சேம் டைம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக மேப்பிங் பண்ணிட்டு ஒரு ரூமுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஹால் இருக்குன்னா எல்லா ரூமுக்கு ப்ரோக்ராம் மேப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒய்ஃபை மிஷின் ஆன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்க இந்த மாதிரி மிஷின் எல்லாம் எடுத்து பண்ணக்குள்ள என்னாங்கன்னா வீட்டில் நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் சேவ் பண்ணல, வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமை க்ளீன் பண்ண, லிவிங் ரூமை க்ளீன் பண்ணாமல் இல்லை பெட்ரூமை க்ளீன் பண்ண கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க வேலையிலேருந்து வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிட்டு கிளீனிங் தொடச்சும் கொடுத்துரும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிங் பண்ணி கொடுத்தது எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடு ஃபுல்லாக மாப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுமா. நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எங்கேயாவது இருந்துட்டு கூட ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு கூட திரும்ப வரும்போது பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிடு, ஹாலை க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு இதில் ப்ரோக்ராம் பண்ணால் அதுவே க்ளீன் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது இப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோபோட்டிக்ஸ் தான். நம்ம பார்த்தாலே தெரியுது அது வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுது எந்த பக்கம்லாம் டஸ்ட் இருக்குன்னு, அதுக்கப்புறம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுது. அது இல்லாமல் இந்த ஃபேனுக்கு கீழே க்ளீன் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ இந்த ஃபேன் அழுக்கு இருக்குன்னு அது மேலேயும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரோபோட்டிக் ஃப்ளோர் கிளீனரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ செவருக்கிட்ட போனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்புது பாருங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் சிஸ்டத்தில் செயல்படுறதால ஏதாவது ஒரு செவரு இருக்கு இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா கூட இதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி க்ளீனிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது. ஓகே, இது பார்த்தேன் சூப்பராக க்ளீன் பண்ணுது. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது? இது என்ன நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுமா இல்லை பேட்டரி எதுவும்? இது எல்லாமே பேட்டரி தான் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டேட்டா அதுவா சார்ஜர் பாயிண்ட் போய் உட்காந்து சார். இதில் ஷெடியூல் கிளீனிங் இருக்குது. காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு வேணாலும் 4 மணிக்கு வேணாலும் 3 மணிக்கு ஷெடியூல் பண்ணிங்கன்னா அதுவே டாக்லேருந்து வெளியில் வந்து க்ளீன் பண்ணிட்டு டேட்டா சார்ஜர் பாயிண்ட் போயிட்டு சார். ஓகே, யூனிக் ஒரு தடவை வேணா கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணி. சார்ஜர் பாயிண்ட்னா அது எங்கே இருக்குது? நம்ம பேஸ் லெவலில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பாயிண்ட் நம்ம வச்சுட்டா போதுமா? இதை வச்சுட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போய் அதுவே வந்து இதில் உட்காந்துருமா? அதுவே வந்து உட்காந்து சார். இதுதான் இந்த சார்ஜர் பாயிண்டா? இந்த ரோபோட்டிக் மிஷின் செயல்படுறதுக்கான சார்ஜர் பாயிண்ட்டு. இது என்னன்னா நீங்கள் இங்கே வச்சுட்டிங்கன்னா போதும், அதுவே இதை ஃபைன் பண்ணி அதுவே போய் இதில் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா சார்ஜ் போட நம்ம நிறைய நேரம் மறந்துடுவோம். இது அந்த வேலையை கூட மிச்சம் பண்ணிடுது. சார்ஜ் ஆகிறதுக்கு நார்மலாக எவ்வளோ நேரம் ஆகும்? 3 to 4 hour சார்ஜர் ஆகும் சார். ஓகே, அவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம் கண்டினியூவாக இருக்காங்க சார். ஓகே. ஒரு நார்மலாக ஒரு ரூமை க்ளீன் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ரூம்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியான்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா பர் ஹவர் க்ளீன் பண்ணி விடும் சார். ஓகே. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 2 ஹவர் ஒர்க் ஆகும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா க்ளீன் பண்ணி விடும் சார். ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணால் 2000 ஸ்கொயர் ஃபீட் வீட க்ளீன் பண்ணலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து கரண்ட் எல்லாம் எவ்வளோ ஆகும்? நீங்கள் ஒரு 55 மணி நேரம் போட்டோம்னா ஒரு யூனிட் சார்ஜர் எடுத்துக்கலாம் சார். டியூப்லைட் பவர் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக ஒரு டிவி ஒரு ஃபேன் ஓடுறதுக்கு எந்த அளவுக்கு பவர் தேவைப்படுமோ அதே அளவு பவர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுலாம் எப்படி கஷ்டமா இல்லை? ஏன்னா வீட்டில் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் வாங்கினாங்கன்னா எளிமையாக பயன்படுத்த முடியும். தாராளமாக எல்லாமே யூஸ் பண்ணலாம் சார். வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். வெளியே இருந்து நம்ம ஆக்சஸ் சொல்கிறீங்க. இல்லை, இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா கூட அவருக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவோம் சார். எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ண எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சார். அது இல்லாமல் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொபைல் ஆப்பில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, சூப்பர். இதோட விலையெல்லாம் எவ்வளோ வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 20K மாடல் இருக்குது சார். 20,000 20,000 ரூபாயில பேசிக் இருக்கு. இது இல்லாம எத்தனை மாடல் இருக்கு? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 4 மாடல் இருக்கு சார். இப்போ அட்வான்ஸ் மாடல்ல வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 39,990 இப்போ ஆஃபர்ல 29,990 பண்ணி தந்துட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. இது வந்து 39,000 மதிப்புள்ளது. இப்போ 29,000 ஆஃபர்ல வந்து 10,000 ஆஃபர்ல போயிட்டு இருக்கா. இதோட சின்னதும் இருக்கு, இதோட பெருசும் இருக்கா? பெருசு. ஓகே, இதோட பெருசெல்லாம் வாங்கினா என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா டஸ்ட் எடுத்து கொட்டுற மாதிரியே மாடல் வந்திருக்கு சார். இப்போ அதுவே டஸ்ட் எடுத்து கொட்டி வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டோர் பண்ணிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா எடுத்து கொட்ட நம்மளே எடுத்து கொட்டிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் டாக் பக்கத்துலயே கொடுத்துருப்போம். ஓகே. 2.5 kg டஸ்ட் வரையும் வந்து அப்சர்வ் பண்ணி அதுவே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் சார். ஒரு 20 டேஸ்க்குள்ள 15 டேஸ் கொஞ்சம் நம்ம எடுத்து கொட்டினா போதும் சார். கொட்டினா போதும். ஓகே. இது வந்து 2.5 கிலோ வரைக்கும் வந்து அந்த தூசுகளை வந்து சேகரித்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்து கொட்டிடணுமா. இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக போய் டஸ்ட்பினில் கொட்டுற அளவுக்கு கூட ரோபோட்டிக் சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலுமே வந்து ஒரு சுவாரஸ்யமான ப்ராடக்டாக தெரியுது. குறிப்பாக வந்து வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணிக்க முடியாது, அவங்களோட பசங்க வந்து ஃபாரின்லேயோ இல்லை வெளியூர்லேயோ இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்ன்றதால அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணாலும் அதுவே க்ளீன் பண்ணிவிட்டு போய் சார்ஜரில் வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அது இல்லாமல் ஃபோன் மூலியமாகவும் மறந்துட்டாங்கன்னா இல்லை வெளியில் எங்கேயா இருக்கானா கூட வீடை வந்து பூட்டி இருக்கும், பராமரிக்க முடியாது நினைக்கிறவங்க கூட வாங்கிட்டு அந்த ஃபோன் மூலியமாகவே ஆப்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலான்றாங்க. உண்மையிலுமே சூப்பரான விஷயம் தான். அடுத்ததாக இதே போல் இன்னும் வேறு என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடை வந்து க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனராக. ரொம்ப நவீன முறையில் இது வந்து இருக்கும், செயல்படும் அப்படின்றாங்க. இதை பற்றி இப்போ ஃபுல்லாக கேட்கலாம். எப்படி இது செயல்படும், இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மூலமா சார்ஜர் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கார்டு இருக்காது. 2 to 3 hours நம்ம சார்ஜர் போட்டோம்னா கண்டினியூவா 1 hour ஒர்க் பண்ணும் சார் மிஷின். ஓகே. கீழே ஃப்ளோர் பெருக்க, மேலே வந்து ஒற்றை பிடிக்கிறது, பெட் சோபா க்ளீன் பண்ணுறது, எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பர்பஸ்க்கு எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ டஸ்ட் இது ஸ்டோர் பண்ணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 kg டஸ்ட் வரையும் 750 ml வரையும் டஸ்ட் இருக்கு சார். இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலேட் பட்டன் கொடுத்துருப்போம் சார். நீங்கள் டஸ்ட் எடுத்து கொட்டணும்னு அவசியம் கிடையாது. டஸ்ட்பினில் போயிட்டு இந்த மாதிரி கட்டணுங்கன்னா எல்லாமே டஸ்ட் எல்லாமே வந்துடும் சார். ஈஸியாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது லாக் பண்ணால் லாக் ஆகிடும் சார். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணாரு, டஸ்ட் எல்லாமே கொட்டிடுச்சு.
இப்போ அடுத்து மறுபடியும் இப்போ அந்த டஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ண போகுது பாருங்க. ஒரே வாட்டி தான், ஒரு வாட்டி இப்படி பண்ணாலே டஸ்ட் எல்லாமே உடனே க்ளீன் ஆகிடுது. இந்த வேக்கம் கிளீனரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு பார்த்தா இங்கே கன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு அமுக்குனா போதும் ஆன் ஆகிடுது. மறுபடியும் நம்ம இந்த கன்று மாதிரி இருக்கிறத அமுக்குனா ஆஃப் ஆகிடுது. இதுலேயே இங்கே ஸ்டாண்டர்ட்னு காட்டுது. அதெல்லாம் இது வந்து செக்ஷன் லெவல் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவர் வரும் சார். ஓகே. ஈகோ, ஸ்டாண்டர்டு, டர்போ. ஈகோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் இருக்கும் சார். ஓகே. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ன்றது நார்மல் பவராக இருக்கும். டர்போன்றது ஹை பவரா இருக்கும். டர்போலாம் எதுக்காக பயன்படுது? டர்போன்றது பெட் சோபா க்ளீன் பண்றது, மேல ஒட்டை பிடிக்கிறது, ஃப்ளோர் க்ளீன் பண்றது, இந்த மாதிரி டஸ்ட் ரொம்ப இருக்கும் இல்லைங்களா, ஹெவியா இருக்கு, ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாத வீடுனா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டர்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பெட் சோபாலாம் வந்து பார்த்தா மினிமம் ஒரு 6 ஃபீட் 4 ஃபீட் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற டஸ்ட்டை உறிஞ்சி எடுக்கணும். நம்ம டர்போ அதிக பவர் கொடுத்தா வந்து பார்த்தா நல்லா எடுக்கும் சார். அதான் புரியுது. அந்த வேக்கமோட பவர் அதிகமாக இருந்தால் அது உறிஞ்சி எடுக்கும் அப்படின்றீங்க. ஓகே, ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்குங்க எல்லாத்தையும் தாண்டி. பாருங்க, அதுவும் இல்லாமல் அதை வந்து கன்னு மாதிரி ஈஸியாக டக்கு டக்குன்னு கைட்டிடுறாரு. வேற ஸ்டாண்டர்டு, டர்போ, எக்கானமி. எக்கானமின்றது கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலான டஸ்ட் இருக்குது, ரெகுலராக வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட்ன்றது கொஞ்சம் நார்மல் டஸ்ட், உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். அடுத்து டர்போ. இது பக்கத்தில் இந்த ஆப்ஷன் இதுக்கு வந்து லாக் பண்ணிக்கலாம் சார். டர்போ வச்சு லாக் பண்ணோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு வந்து நீங்கள் ஒரு மோட்ல வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு மோட்ல வச்சு லாக் பண்ணணும்னா இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பட்டன் தானே, ரொம்ப எளிமையாக இருக்குது, பரவாயில்ல ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஹேண்டில் பண்ணுறது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இது டஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே டெலிட் பட்டன் கொடுத்துருப்போம் சார். இங்கே ஒரு டெலிட் பட்டன் இருக்குது பாருங்க. இந்த டெலிட் பட்டன் அமுக்கணும்னா டஸ்ட் எல்லாம் வெளியே அதுவே வந்து போட்டுருது. நம்ம குப்பைக்கு நேராக போயிட்டு குப்பை தொட்டிக்கு நேராக இந்த பட்டனை அமுக்குனா போதுன்றாரு, டஸ்ட்டை கொட்டிடுது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே டஸ்ட் இருக்குது, இப்போ ஒரு கொட்டின டஸ்ட் அது எவ்வளோ சீக்கிரத்தில் இது எடுக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதே டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட விலையெல்லாம் எவ்வளோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 28,999 மாடல் இருக்குது சார். 28,000லேருந்து ஸ்டார்ட்டா? ஓகே, 28,000லேருந்து விலை தொடங்குது. ஓகே, அடுத்தடுத்த விலையெல்லாம் என்ன இருக்கும்? அதுக்கு அடுத்து வந்து 38,990 சார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா 52,990. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா 56,990. ஓகே, இதுக்கெல்லாம் கேரண்டி வாரண்டி எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வாரண்டி சார். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 1 இயர் வரைக்கும் மாற்றி கொடுப்பாங்களாம். இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை ஓன் மேனுஃபேக்சரிங்? கம்பெனி சார் எல்லாமே வந்து கம்பெனியில் வந்து இவர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. புரியுது. அடுத்ததாக வந்து இப்போ இதை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இது எப்படி நேரடியாக வந்து வாங்கிக்கலாமா? நேரடியாக வாங்கிக்கலாம் சார். நம்ம ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இல்லை டேரெக்டாக கால் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்து மாதிரி டெமோ காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓகே வேணும்னா டெலிவரி பண்ணி ட்ரைனிங் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாடலோட விலை எவ்வளோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரைன்னு சொல்லுவோம் சார். ட்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாப் போட்டு ஈரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 78,990 சார். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 56,990 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, 78,000 மதிப்புள்ள இந்த வேக்கம் கிளீனர் வந்து ஆஃபரில் வந்து 58,000 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு க்ளீன் பண்ணுறவங்க, வயசானவங்க, இவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இவர் சொல்லியிருந்தார் இதை நேரடியாகவும் வாங்கலாம், இல்லைனா வந்து தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலான்னு. இவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் இவங்க கம்பெனியே பார்த்தீங்கன்னா சென்னை கேதார் ஹாஸ்பிட்டல் இருக்கும், இந்த முகலிவாக்கமில். அதுக்கு பக்கத்தில் தான் இவங்களோட கம்பெனியும் இருக்குது. அந்த அட்ரஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு நீங்கள் எல்லாருமே ரெகுலராக பார்த்துருக்க ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம். இதில் வந்து அக்வா கார்டுக்கு வந்து இவங்க டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறாரு. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு நார்மலான ஒரு ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் மிஷின் வச்சிருக்காரு. இதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா கார்டு பிளேஸ்மென்ட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாட்டராகவும் எடுத்துக்கலாம், நார்மல் வாட்டராகவும் எடுத்துக்கலாம் சார். நீங்கள் இது டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.8 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி சார். ஆட்டோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 லிட்டர் இருக்கா சார். ஆனால் 800 ml. நார்மல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் இருக்கா சார். பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12லேருந்து 15 லிட்டர் எடுத்துக்கலாம் சார். எடுக்க வந்துட்டே இருக்கா சார். இந்த பட்டன் லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா சார். பெரிய பாத்திரம் வச்சு பிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் சார். இந்த பட்டனை எடுத்துட்டு லாக் பண்ணி வச்சிங்கன்னா இது ஹாட் வாட்டர் வந்துட்டே இருக்கா சார். ஓகே, அட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகிடும். நம்ம ஹீட்டரை வச்சு வந்து சூடு பண்ணணும், இல்லை கேஸில் வந்து ஒரு தடவை ஆன் பண்ண அவசியம் இருக்காது சார். இந்த வாட்டரில் இந்த மிஷின் எடுத்துக்கினா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓ சூப்பர். அடுத்ததாக இது வந்து எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகும்? இது விலைலாம் எவ்வளோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 38,000 சார். இப்போ ஆஃபரில் 23,990 பண்ணி தந்துட்டுருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். அது எல்லாமே இதில் காப்பர் அண்ட் ஜிங்க் பூஸ்டர் டெக்னாலஜி எல்லாமே வந்துடும் சார். மிஷினில் இண்டிகேஷன் வந்துடும், மிஷினுக்குள்ளே பவர் போகிறதுக்கு இண்டிகேஷன் வந்துடும், மிஷினுக்குள்ளே ஃபில்டர் போச்சு இண்டிகேஷன் வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்துடும் சார். இதுக்கு வந்து கேரண்டி வாரண்டிலாம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாரண்டி இருக்குது சார். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இவர் அந்த பிஸ்னஸும் சேர்த்து பண்ணுறாரு. அதுவும் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் தொடர்ந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். அதே டைம் இவங்க வீட்டுக்கும் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஓ சிஸ்டம்ன்றது ரெகுலராக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதனால் வந்து இவர் என்ன சொன்னார்னா, ஆர்ஓ சிஸ்டம்லேயே லேட்டஸ்ட் மிஷினை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன்
அப்படின்னு இருக்காரு. இதுதான் அந்த லேட்டஸ்ட் மிஷினா, இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாகார்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ப்ரீப்பர் சொல்லுவோம் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 5.6 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்கு சார். ஓகே. நார்மல் 6 லிட்டர் தண்ணி நார்மல் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் இருக்கும் சார். ஓகே. ஹாட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 600 ml இருக்கும். ஓகே. நீங்க எடுக்க தண்ணி வந்துட்டே இன்ஸ்டன்ட் வாட்டர் ப்ரீப்பர் சொல்லுவோம். இதுல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. இதனால சுடு தண்ணி போனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்க் எல்லாம் எதனா ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கேட்டாரு. 100% வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கும் சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம குட்னஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் ஸ்டெக் நம்ம கம்பெனி தான் லான்ச்சிங் கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கும். அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஓகே. நிறைய பேர் இப்ப சொல்லுவாங்க வாட்டர்ல காப்பர் இருக்கணும், வாட்டர்ல காப்பர், அதுவும் இவங்க கிட்ட இருக்குன்றாங்க. அடுத்தது இப்போ இதோட விலையெல்லாம் எவ்வளோ வருது? இது வந்து 38,000 சார். இப்போ ஆஃபரில் 25,990 பண்ணி தரேன் சார். ஓகே. 38,000 விலை உள்ளதான் இந்த ஒரு மதிப்பு. இதை வந்து ஆஃபரில் வந்து 25,000 ரூபாய்க்கு இவங்க வந்து தற்போது கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? எல்லாத்துலேயும் ஆஃபர் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் ஆஃபர் இருக்குது சார். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கம்பெனியில் கொடுப்பாங்க சார். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். இப்போ புது மாடல்ன்றதால இதுக்கு ஆஃபர் கொடுத்துருங்க. ஓகே. இந்த மாதிரியான ஒரு அக்வாகார்டில் நீங்கள் வந்து ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இவங்ககிட்ட இருக்குது. இப்போ இது தவிர இவர்கிட்ட வந்து வாட்டரை வந்து சாஃப்ட் பண்ணுறது, அதாவது வந்து கடினமான வாட்டரை வந்து கொஞ்சம் சாஃப்டான மிருதுவான தண்ணீராக மாற்றக்கூடிய ஒரு மிஷின் வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஏர் பியூரிஃபையர், டஸ்ட் நிறைந்த ஏரில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தும்மல், சைனஸ் உள்ளிட்ட ப்ராப்ளம் வரும். அதுபோல் ஏர் ஃபில்டரும் இவர் வச்சுருக்காரு. இதே போல் இன்னும் பல்வேறு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் பல்வேறு ப்ராடக்ட் சேல் ஆகிடுச்சு. அடுத்த முறை நம்ம வீடியோ பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்ஸையும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரசாந்த், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இளம் தொழில் முனைவராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? என் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வேலை செஞ்சு 6 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்னால் என்ன இருக்கும்? எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ணோம்னா நம்ம சக்ஸஸாக வரலாம் சார். ஓகே. இதனால சப்போர்ட் வேணுமா? ஃபேமிலி சப்போர்ட்டு? ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உருவாக்கலாம் சார். வெளியில் பேக்ரவுண்ட் நம்ம தான் உருவாக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் முடிஞ்சாலும் ஓரளவுக்கு தான் பண்ணுவாங்க. அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. வந்துட்டுமா அதுக்கப்புறம் நம்ம தான் லேர்னிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் சார். ஓகே. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒருத்தர் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா ரொம்ப முக்கியம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொறுமை ரொம்ப முக்கியம் சார். பொறுமை தான் ஒருத்தர் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இளம் பிஸ்னஸ் மேனான பிரசாந்த் சொல்லியிருக்காரு. நீங்களும் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா பொறுமையை ரொம்ப கடைபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.